மக்களவைத் தேர்தலில் களத்தில் உள்ள பாஜக வேட்பாளர்களில் 24% பேர் வேறு கட்சிகளில் இணைந்து பாரதிய ஜனதாவிற்கு தஞ்சமடைந்தவர்கள். அதிலும் தங்கள் கட்சி வலுவாக உள்ளதாக கூறிக்கொள்ளும் உத்தரப்பிரதேசத்தில் கூட பிற கட்சிகளில் இருந்து வந்த 23 பேருக்கு பாஜக சீட் வழங்கியுள்ளது. கட்சி மாறி வந்தவர்களுக்கு தேர்தலில் சீட் கொடுப்பது இந்தியாவில் புதிதல்ல. ஆனால் இந்த மக்களவைத் தேர்தலில் வழக்கத்திற்கு மாறாக சீட்களை வழங்கியுள்ளது பாஜக. அதாவது பாஜக களம் காணும் 435 இடங்களில் 106 இடங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் பிற கட்சிகளில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்தவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இவர்களில் 90 பேர் கடந்த 5 ஆண்டுகளில் பாஜகவில் இணைந்தவர்கள். அதிகபட்சமாக ஆந்திராவில் போட்டியிடும் 6 பாஜக வேட்பாளர்களில் 5 பேர் மற்ற கட்சிகளில் இருந்து பாஜகவில் தஞ்சமடைந்தவர்கள். காங்கிரஸ், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மட்டும் இல்லாமல் தற்போது கூட்டணியில் உள்ள தெலுங்கு தேசம் கட்சியில் இருந்து பாஜகவுக்கு வந்த வேட்பாளரும் அதில் அடக்கம். அடுத்தபடியாக தெலுங்கானாவில் களம் காணும் 17 பேரில் 11 வேட்பாளர்கள் பிற கட்சிகளில் இருந்து பாஜகவுக்கு தாவியவர்கள். அவர்களில் 6 பேர் தற்போதைய தேர்தலுக்கு முன் இணைந்தவர்கள். இதேபோல் ஹரியானா, பஞ்சாப், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களிலும் கட்சி தாவியவர்களுக்கு சீட் வழங்கப்பட்டது 50%க்கும் அதிகமாக உள்ளது. ஹரியானாவில் 10-ல் 6 பேர் மற்ற கட்சிகளில் இருந்து வந்தவர்கள். அவர்களில் நவீன் ஜிண்டால், அசோக் தன்வார் ஆகிய இருவரும் தேர்தலுக்கு முன்பு பாஜகவில் இணைந்தவர்கள். 10 ஆண்டுகளாக பாஜக ஆட்சி செய்தும் கூட மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற பிற கட்சியில் இருந்து வந்தவர்களை நம்ப வேண்டிய நிலை உள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் தங்கள் கட்சி வலுவாக உள்ளதாக கூறிக்கொள்ளும் பாஜக பிற கட்சிகளில் இருந்து வந்த 23 வேட்பாளர்களை நம்பி இம்முறை களம் இறங்கியுள்ளது. ஒடிசா, தமிழ்நாடு, மராட்டியம், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் 4-ல் 1 பங்கு வேட்பாளர்கள் பிற கட்சிகளில் இருந்து பாஜகவுக்கு தாவியவர்கள். 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த பாஜக பிற கட்சிகளில் இருந்து ஐக்கியமான 106 பேருக்கு சீட் கொடுத்து மக்களவைத் தேர்தலை சந்திப்பது அவர்களது தோல்வி பயத்தையே காட்டுவதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.